கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை, தேவனுடைய தயவு நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கின்றபடியினாலே அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் செலுத்தும்படியாக இந்த காலை வேளையில நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொண்டவர்களாக இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். நிச்சயமாய் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் தானே நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி வந்திருக்கின்றது. நாம் தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதற்கொண்டு இம்மட்டுமாக நம்மை கர்த்தருடைய தயவு தானே நம் மீது காணப்பட்டபடியினாலே இம்மட்டுமாய் நானும் நீங்களும் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 3வது வசனத்தின் பிற்பகுதியை நான் வாசிக்கின்றேன். Isaiah chapter 46 verse 3, the last portion. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். இந்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை எப்படியாக தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதற்கொண்டு இம்மட்டுமாக நம்மை எப்படியாக வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல மிக நேர்த்தியாக அழகாக நாம் பார்க்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளுக்குள்ளாய் பிரவேசித்து வரும் பொழுது நாம் நம்மை திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால் தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதற்கொண்டு ஏதோ சில வருடங்கள் மாத்திரமல்ல, நாம் நம்முடைய தாயின் கருவிலே உண்டான நாள் முதற்கொண்டு இந்த நாள் முடிய நம்மை அவர்தானே தாங்கி வழிநடத்தி வந்திருக்கின்றார். இந்த தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகின்றவராய் இருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவச்சனமே, நானும் நீங்களும் அநேக வேளைகளிலே சோர்ந்து போய்விடுகிறோம். யாரும் என்னை கண்டு கொள்வதற்கு இல்லையே என்று சொல்லி. ஆனால் இந்த வசனத்துல பார்க்கிற விதமாக நம் தேவன் தாமே ஆதி முதற்கொண்டு இந்த நாள் வரை நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழி நடத்தி நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஒத்தாசைகளையும் செய்து அவர் நம்மை வழி நடத்தி வந்திருக்கின்றார். ஆகினால் தானே ஒவ்வொரு நாளின் காலை வேளையிலும் வரும்பொழுதும் கூட அவரை நாம் நினைவு கூறுகிறோம். ஏன் நினைவு கூறுகிறோம்? கர்த்தர் நமக்கு மறுபடியும் கூட ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் என்று சொல்லி. எத்தனையோ பேர்களுக்கு இல்லாத ஒரு கிருபை, ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். நானும் நீங்களும் அவருக்குள்ளாக எப்படிப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்கின்றவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று நாம் அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறாரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் நாம் எப்பொழுதோ நிர்மலமாக இருப்போம். ஆனால் கர்த்தருடைய கிருபையும் அவர் நம்மை தாங்கினபடியினாலே, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே, தாயின் கற்பத்திலே நம்முடைய கரு உருவாகும் பொழுது அவருடைய கண்கள் கண்டது என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனாகிய அவர் தாமே இந்த நாள் வரை நம்மை நடத்தி வந்திருக்கின்றார். இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது அவர் தாமே நமக்கு கிருபையையும் ஆசீர்வாதங்களையும் தந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை தாங்கட்டும் என்று சொல்லி அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தவர்களாய் இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து செல்லுவோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.